إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வபஷிர் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், மறுமை வெற்றி இருக்கிறது என்ற அந்த நல்ல செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இறைநேசர்களாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு, இஸ்லாம் என்று பேசப்படுகின்ற பொழுது, குர்ஆன் சுன்னா என்று பேசப்படுகின்ற பொழுது அதை காது தாழ்த்தி கேட்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும். அதை புறக்கணிக்கின்ற தன்மை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எனவே இறைநேசர்களுக்குரிய முக்கிய அடையாளம், அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, இரண்டாவது சொல்லப்படுகின்ற செய்திகளில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். ஒரு மணித்தியாலம் உங்களுக்கு முன்னால் நான் பேசுகின்றேன், 2 மணித்தியாலம் பேசுகின்றேன், 24 மணித்தியாலம் பேசினாலும் என்னுடைய பேச்சு சிறந்ததா என்று கேட்டால் என்னுடைய நாவிலிருந்து வருகின்ற என்னுடைய பேச்சுக்களுக்கு சிறப்பு கிடையாது. என்னுடைய பேச்சிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் வருமாக இருந்தால், நபிகளாருடைய பொன்மொழிகளுடைய ஆதாரங்கள் வருமாக இருந்தால் என்னுடைய பேச்சிலே அதுதான் சிறந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வகைரல் ஹதி ஹதியு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிகச்சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. எனவே
இஸ்லாம் என்று யார் பேசினாலும் சரி கேட்போம். ஆனால் ஒரு ஆலிம் சொல்லிவிட்டால், ஒரு ஹஸரத்து சொல்லிவிட்டால் எல்லாம் சரியென்று எடுக்க மாட்டோம். உண்மையான முஃமின் இறைநேசன் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லப்பட்டதில் மிகச் சிறந்தது குர்ஆனுடைய ஆதாரத்தோடு வந்தது, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகார ஆதாரத்தோடு வந்தது. அதை வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸினூடாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்தை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், இதனூடாக நானும் நீங்களும் இறைநேசர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்தியை கேட்க வேண்டும். குர்ஆன் வசன ஆதாரங்கள், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகார ஆதாரங்களின் அடிப்படையில் எதுவெல்லாம் சொல்லப்படுகின்றனவோ அவைகளை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை உள்ளத்திலே சுமந்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் பக்கம் என்னையும் உங்களையும் நெருக்கி வைக்கின்ற மிகச்சிறந்த வழி எது? இன்றைய தலைப்பினூடாக அதைத்தான் நானும் நீங்களும் காணவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே பிறந்து வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம். அதிலே சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. யாரிடத்தில் கேட்டாலும் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறீர்களா என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் என்ன சொல்ல போகிறோம்? நிச்சயமாக நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன். ஏன்? அல்லாஹுவை நேசிக்கவில்லை என்றால் முஃமினாக முடியாது. எனவே நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைத்து விட்டதா? நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறோம், நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அதற்காக தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இன்ன பிற இபாதத்துக்களை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைத்து விட்டதா? இதற்கான பதிலை தேட வேண்டிய கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அடிப்படை என்ன? நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைத்து விட்டதா? நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவை நெருங்க விரும்புகிறோம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைத்து விட்டதா? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற பொழுதும் சரி, வாழ்க்கை முடிந்து மரணிக்கிற நேரமும் சரி, நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்திருக்கின்றதா? இதற்கான பதிலை தேட வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வழி எது? அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். இதற்கு நாங்கள் அல் ஹதீஸுல் குதுசி என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று அறிவிப்பு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு சொன்னான், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய ஒரு நேசனை யார் விரோதிக்கின்றாரோ, என்னுடைய ஒரு நேசனோடு யார் சண்டை பிடிக்கின்றாரோ, ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரோடு சகோதரர்களே? யாரோடு அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான்? அல்லாஹ்வுடைய நேசனோடு யார் சண்டை பிடிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய நேசனோடு யார் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறானோ, அப்படிப்பட்ட மனிதனோடு அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நேசன். வலி என்ற சொல்ல நாங்க கேட்டிருப்போம். வலி, அவுலியா. வலியுடைய பன்மை சொல் அவுலியா. வலின்றது அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான அடியானுக்குத்தான் வலி என்று சொல்றது. அந்த வலியோடு நானும் நீங்களும் சண்டை பிடித்தால் அல்லாஹ் எங்களோடு யுத்த பிரகடனம் செய்வானாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தவனை பார்த்து அவர் வலி, இவர் இறைநேசர் சொல்ற ரைட் எங்களுக்கு கிடையாது. ஆனா நான் இறைநேசனா,
நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதனா? இதற்குரிய பதிலை கட்டாயம் நானும் நீங்களும் தேடியாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நேசனாக மாறுவதற்கு மிகச்சிறந்த வழியை அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எப்படி? வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலை. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானுக்கு நான் கடமையாக்கியவற்றை விடவும் மிக விருப்பமான ஒன்றை கொண்டு ஒரு அடியான் என்னை நெருங்க முடியாது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? நான் அடியார்கள் மீது கடமையாக்கிய விடயம் அல்லாத வேறு ஒன்றை கொண்டு அடியான் எனக்கிட்ட நெருங்க இயலாது. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு மிக உச்சகட்ட வலியது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், அதனூடாக அல்லாஹுவை நெருங்கலாம். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், அதனூடாக அல்லாஹுவை நெருங்கலாம். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் கடமையாக இருந்தால் அதனூடாக அல்லாஹுவை நெருங்கலாம். பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படி கடமைகளை செய்வதன் மூலம் ஒரு அடியான் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குகின்றான். இதுல நான் 5 நேரம் தொழுதா நீங்களும் 5 நேரம் தொழுறீங்க, நான் ரமதான்ல நோன்பு பிடிச்சா நீங்களும் ரமதான்ல நோன்பு பிடிக்கிறீங்க. கடமைகளை நிறைவேற்றுகிற எல்லோரும் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கலாம். இது பேசிக். இதைவிட எப்படி நெருங்குவது? அன்பார்ந்தவர்களே, நானும் 5 நேரம் தொழுகிறேன், நீங்களும் 5 நேரம் தொழுகிறீர்கள். 2 பேருக்கும் அல்லாஹ்ட்ட நெருங்கலாம். நானும் நோன்பு பிடிக்கிறேன், நீங்களும் நோன்பு பிடிக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். நானும் ஹஜ்ஜி முடித்திருக்கிறேன், நீங்களும் ஹஜ்ஜி முடித்திருக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். எல்லோரும் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். அதிகம் நெருங்குவது எப்படி? உச்சகட்ட நெருக்கத்தை பெறுவது எப்படி? வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் சுன்னத்தான நஃபிலான உஃபரியான வணக்கங்களை செய்வதன் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே வருகிறான். கடமையை செஞ்சா கடமை முடிஞ்சுங்க, முக்மினா வாழலாம். அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்க வேண்டுமா? சுன்னத்தான நஃபிலான உஃபரியான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். 5 நேரம் தொழுகிறோம், அல்லாஹ்வை நெருங்கலாம். உச்சகட்ட நெருக்கம் முன்பின் சுன்னாக்களில் கவனம் செலுத்த வேண்டும், இரவு தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சுன்னாக்களினூடாகத்தான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போகலாம். ஃபர்தை செய்து நோன்பு பிடித்தோம், நெருங்கலாம். நெருங்கிக் கொண்டே போக வேண்டுமா? சுன்னத்தான நோன்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஜகாத்து கொடுத்தோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கலாம். கடமை முடிஞ்சு நெருங்கியாச்சு, நெருங்கிக் கொண்டே போக வேண்டுமா? சதகாக்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுன்னாக்களை செய்வதன் மூலம், உஃபரியான வணக்கங்களை செய்வதன் மூலம், மேல் மிச்சமான இபாதத்துக்களை செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே செல்லுகின்றான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பஹு. அல்லாஹ் சொல்கிறான், அவன் என் பக்கம் நெருங்கி 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 வந்து அவனை நான் நேசிக்கும் வரையில் நெருங்கி விடுகிறான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் எங்க கிடைக்கும்? நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் மூலம்தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன நலவு கிடைக்க போகிறது? ஃபஇதா அஹ்பப்துஹு, அந்த மனிதனை நான் நேசித்து விட்டால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்னையும் உங்களை நேசிக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ஃபஇதா அஹ்பப்துஹு, உள்ளத்தில் எல்லாரும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஃபஇதா அஹ்பப்துஹு, அந்த மனிதனை நான் நேசித்து விட்டால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் பார்க்கின்ற காதாக நான் மாறிவிடுவேன்.
அவன் கேட்கின்ற காதாக நான் மாறிவிடுவேன். அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுவேன். அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுவேன். அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டது என்பதற்கு அடையாளம் இங்கேதான் இருக்கிறது. அன்பு எதன் மூலம் கிடைக்கும்? சுன்னாக்களை செய்ய வேண்டும். உஃபரியான வணக்கம் 5 நேரம் தொழுகிறோம் சகோதரர்களே. தொழுத உடனே சலாம் கொடுத்து விட்டால் எழும்பி போகலாம். ஆனால் சுன்னாவை விடக்கூடாது. நடந்தாவது, தூங்கு படுத்துக்கொண்டு சாய்ந்து கொண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுன்னாவிலே கவனம் செலுத்த வேண்டும். காலை மாலை ஔராதிலே கவனம் செலுத்த வேண்டும். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னாக்களோ அதிலே கவனம் செலுத்தும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போகலாம். நெருங்கி அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் நாங்க பார்க்கிற பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையாக இருக்கும். என்றால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? அல்லாஹ் விரும்பாததை பார்க்க மாட்டோம். நாங்கள் காதினால் கேட்பது அல்லாஹ் விரும்பியதாக இருக்கும். அல்லாஹ் விரும்பாததை கேட்க மாட்டோம். கையினால் பிடிக்கிறோம், அல்லாஹ் விரும்பியதை பிடிப்போம். காலினால் நடந்து செல்லுகின்றோம், அல்லாஹ் விரும்புகிற இடத்துக்கு நடந்து செல்வோம். இதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதற்கு அடையாளம். இப்பொழுது அன்பார்ந்தவர்களே, நிதானமாக எங்களை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? கண்ணால பார்க்கிறோம், நல்ல விஷயம் பார்க்கிறது அதிகமா, பாவங்களை பார்ப்பது அதிகமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகளை பார்ப்பது அதிகமா, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவைகளை பார்ப்பது? இதுதான் அடையாளம் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை பார்க்கிறது மிக மிக குறைவு. 100க்கு 100 மலக்காக இயலாது. தப்புகள், தவறுகள், பாவங்கள் நடக்கலாம் மனிதண்ட வாழ்க்கையில. எவ்வளவு இருக்கிறது, எத்தனை வீதம் இருக்கிறது? பார்ப்பதெல்லாம் பாவம், பார்ப்பதெல்லாம் அசிங்கம், பார்ப்பதெல்லாம் அநியாயம். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். நாங்கள் தான் எங்களிடத்தில் கேட்க வேண்டும் சகோதரர்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்திருக்கிறதா? காதினால் கேட்கிறோம். அதிகம் கேட்பது எதை? காதுக்குள் ஒரு டப்பாவை அடித்துக் கொள்கிறோம். வெளியே யாருக்கும் கேட்கிறது இல்லை. உள்ளத்திட கேளுங்க. அல்லாஹ் விரும்பியதை கேட்கிறோமா, அல்லாஹ் விரும்பாததை கேட்கிறோமா? அல்லாஹ் விரும்பியதை தான் கேட்கிறேன் என்பது என்னுடைய பதிலாக இருந்தால் அங்கேதான் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லாஹ்வை விட்டும் மிக நீண்ட தூரத்திலே இருக்கிறோமா என்பதை நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கையினால் பிடிக்கிறோம். அன்பாண்டவர்களே, மொபைல் போனை திறந்து ஒவ்வொன்றையும் தட்டுகின்ற நேரம், ஒவ்வொன்றையும் தள்ளிவிடுகின்ற நேரம், ஒவ்வொன்றையும் தொட்டு பார்க்கின்ற நேரம் என்னுடைய கை தொடுவது எதை? அந்நிய பெண்ணை தொட்டு பார்க்கிறதா? ஆபாச வீடியோவை பார்ப்பதற்கு என்னுடைய கை பட்டனை அழுத்துகிறதா? அசிங்கத்தை பார்ப்பதற்கு பேஸ்புக்கை துறக்க சொல்கிறதா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பாண்டவர்களே, இந்த கையினால் பாவங்கள் தான் நடக்கிறது என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தால் நிச்சயமாக எங்களுடைய கையிலே நடக்கின்ற தப்புகள், தவறுகளை விட்டு நாங்கள் தூரமாகுவோம். காலினால் நடந்து செல்லுகின்றோம். நாங்கள் நடந்து செல்வது எதற்காக? ஒரு நண்பன், விடுமுறை தினம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, ஒரு நண்பனுடைய அறை தேடி செல்லுகின்றோம், ஒரு நண்பனுடைய வீடு தேடி செல்கிறோம். எதற்காக? இன்றைக்கு போய் நல்ல ஒரு ஷோவை பார்த்துட்டு வரணும், நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும். நஊது பில்லாஹ். எதை நோக்கி எங்களுடைய கால் நகருகிறது? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு சனிக்கிழமை, எனக்கு விடுமுறை நாள், கடலோரத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு பூந்தோப்புக்கு செல்ல வேண்டும். அரைக்குறை ஆடையோடு பெண்மணிகள் வருவார்கள், உல்லாசமாக இருக்கலாம்.
தொழுகிறதா? அதை நோக்கி கால் நடந்து செல்கிறதா? பாவத்தை நோக்கி எங்களுடைய கால் நகருகிறது என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை நோக்கி நாங்கள் தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைத்திருக்கிறதா? எனவே நஃபிலான, சுன்னத்தான, உஃபரியான இபாதத்துக்களை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்து விட்டால் எங்களுடைய உடல் உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய காரியங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது அடையாளம். இப்பொழுது அல்லாஹ் இரண்டாவது அடையாளத்தை சொல்கிறான். வ இன் சஅலனி, இப்படி என்னுடைய அன்பையும் என்னுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொண்டு பாவங்கள், அநியாயங்கள், அசத்தியங்களிலிருந்து தூரமாகி வாழுகின்ற அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொண்ட அடியான் வ இன் சஅலனி, என்னிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால் லஉதியன்னஹு, அவனுக்கு நான் அதை கொடுத்து விடுவேன். என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விடத்தில் தேவைகளை கேட்கிறோம். நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளில் எங்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் கேட்பது நேரடியாக கிடைக்கலாம், சில நேரங்களில் நாங்கள் கேட்பது தாமதித்து கிடைக்கலாம், சில நேரங்களில் நாங்கள் கேட்பது ஒன்றாக இருக்கும். அதன் மூலம் அல்லாஹ் வர இருக்கிற ஆபத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரலாம். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து மறுமையிலே நன்மையாக தரலாம். கேள்வி என்ன? வாழ்க்கையில நான் கேட்ட ஒரு துஆவின் வெளிப்பாடு என்னுடைய கண்ணுக்கு விளங்கிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? அன்பாண்டவர்களே, ஒரு விடயத்திலிருந்து பாதுகாப்பு தேடினோம். வாழ்க்கையில 20 வருடம் வாழ்ந்துட்டோம். 20 வருடம் வாழ்ந்தால் எனக்கு அமல் எழுதப்படுவது கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடம், 13 வருஷத்திலிருந்து கணக்கு பாருங்க. 30 வருடம் வாழ்ந்து விட்டோம். சுமாராக 17 வருடங்கள் என்னுடைய பொறுப்பிலே எத்தனை தடவை துஆ கேட்டிருப்போம். எங்களுடைய துஆக்களின் வெளிப்பாடு வாழ்க்கையில ஒரு தடவை கிடைத்த சந்தர்ப்பம் இருக்கிறதா? பாதுகாப்பு தேடியதிலிருந்து அல்லாஹ் ஒரு தடவை பாதுகாத்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வே சொல்கிறான், என்னுடைய அடியானுக்கு நான் நேசம் செலுத்தி விட்டால் அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுப்பேன், என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, இங்கிருந்து படிக்கின்ற இன்னொரு பாடம் என்ன? படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை நானும் நீங்களும் நெருங்க வேண்டுமா? அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். பிரார்த்தனை செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நானும் நீங்களும் துஆவின் மூலம் நெருங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பது அடையாளம். ஏன் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? நான் நேசித்து விட்டால் அவன் கேட்பதை கொடுப்பேன். அப்ப கேட்கிற பக்குவமே இல்லைண்டா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யற தன்மையே இல்லைண்டா, இன்னும் நாங்க அல்லாஹ்ட்ட நெருங்கல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கல. அன்பாண்டவர்களே, நிதானமாக சிந்திப்போம். மனிதன்ற அடிப்படையில் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வருது, எத்தனையோ நெருக்கடி வருது, எத்தனையோ சோதனை வருது. மனிதர்களை எல்லாம் தேடி செல்லுகின்றோம். எங்கட பிரச்சனைகளை எல்லாம் போய் மனிதனுக்கிட்ட முறைப்பாடு செய்கிறோம். மனிதன் கையை பிடிக்கிறோம், காலை பிடிக்கிறோம். அப்படித்தானே அன்பாண்டவர்களே? கோர்ட்டிலே வழக்கு தொடர்கிறது. எத்தனை லோயர்களுடைய கையையும் காலையும் பிடித்திருப்போம். பாதையிலே ஒரு பிரச்சனை நடக்கிறது. எத்தனை பாதுகாப்பு வீரர்களுடைய கைகளையும் கால்களையும் பிடித்திருப்போம். பொருளாதார நெருக்கடி வருகிறது. எத்தனை மனிதர்களை தேடி சென்றிருப்போம். அன்பாண்டவர்களே, சுஜூதிலே விழுந்து படைத்தவன் ரப்போடு பிரச்சனைகளை பேசுபவர்கள் எத்தனை பேர்? கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை, எத்தனை பேர் அல்லாஹுவோடு பேசுகிறோம்? பொருளாதார நெருக்கடி, எத்தனை பேர் அல்லாஹுவோடு பேசுகிறோம்? அன்பாண்டவர்களே, நிதானமா தண்ட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. என்னுடைய பிரச்சனைகளை நான் கதைப்பது என்னுடைய ரப்பு அல்லாஹுவோடு.
இந்த பண்பு இருந்தா நம்ம அல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கிறோம், அல்லாஹ்வோட அன்பு நம்மளை நோக்கி வந்திருக்குன்னு அர்த்தம் சகோதரர்களே. யாக்கூப் நபி அவங்க என்ன சொன்னாங்க? தன்னுடைய மகன் யூசுஃபை இழந்தார்கள், தன்னுடைய மகன் புன்யாமினை இழந்தார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்ன சொன்னாங்க? என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், துயரம் அனைத்தையும் நான் முறைப்பாடு செய்வது அல்லாஹ்விடத்திலேதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் சுன்னத்தான இபாதத்துக்களின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்றால் அடுத்த கட்டம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு உச்சகட்ட வழிமுறை என்ன தெரியுமா? பிரார்த்தனை தான் சகோதரர்களே, பிரார்த்தனை தான். நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஏன்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள். புகாரியிலே 7405 இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். இதுவும் ஹதீஸுல் குதுசி தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி? அன இன்த வன்னி அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோடு நான் அப்படி நடந்து கொள்கிறேன். அன்பாண்டவர்களே, ஏண்ட ரப்பு எனக்கு தருவான்ற நம்பிக்கை இருந்தா தான் அந்த ரப்பு கிட்ட நிறைய கேட்கிற பக்குவம் வரும். எப்ப நான் கேட்கறது கிடைக்குமோன்ற டவுட் வருதோ அப்ப கேட்கறது குறைஞ்சி போகும். அன்பாண்டவர்களே, நாங்களும் துஆ செய்கிறோம், நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனா எங்களோட துஆக்களுக்குரிய ரிசல்ட்டுகள் பெருசா விளங்குறது இல்ல. காரணம் என்ன? கேட்கும் பொழுதே ஒரு தளம்பல், அட இது கிடைக்குமோ, அல்லாஹ் இப்படி ஒன்று அல்லாஹ் தருவானோ. அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் இரவிரவாக பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டான். ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனோடு நான் அப்படி நடந்து கொள்கிறேன். ஏண்ட ரப்பு என்னோட இரக்கம், ஏண்ட ரப்பு எனக்கு நெருக்கமானவன், ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான், ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்று அந்த ரப்போடு நெருக்கம் பேணினால் அந்த ரப்பின் நெருக்கமும் நெருக்கமாக இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதாண்டாங்க. அத்துஆஉ ஹுவல் இபாதாண்டாங்க. இபாதத்துண்டா என்னங்க? இபாதத், இபாதத்துனா வணக்கம்னு சொல்லுவோம். படைத்தவன் ரப்புக்கு நான் அடிமைண்டு காட்டுறது தான் இபாதத். தொழுகிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. ஏன்? தண்ட நெத்தியை கொண்டு போய் கீழே வைக்கிறோம்டா அல்லாஹ்வுக்கு நான் வணங்குகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் அடிமைப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அர்த்தம். பிரார்த்தனை தான் அடிமைத்துவத்தின் அடையாளம் தாங்க ரசூலுல்லாஹ். அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் இபாதத்துண்டாங்க ரசூலுல்லாஹ். அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று காட்டுவதில் உச்சகட்டத்தில் இருப்பது எதுதான்? பிரார்த்தனை தான். ஏன் சகோதரர்களே? யா அல்லாஹ், நீதான் எனக்கு தரணும், யா அல்லாஹ் நீதான் எனக்கு உதவி செய்யணும், யா அல்லாஹ் நான் நோயாளியா இருக்கிறேன், நீதான் என்ற நோயை குணப்படுத்தணும் பொழுது பாருங்க, யார்கிட்ட போய் இப்படி கெஞ்சுவோங்க? யார்கிட்ட போய் கெஞ்சுவோம்? என்ற ரப்பு, அந்த ரப்ப எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யற பக்குவம் வரும். எங்கள்கிட்ட இது இருக்குதா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், வ அன மஅஹு இதா ذكرني, என்னுடைய அடியான் என்னை நினைத்து விட்டால் நான் அவனோடு இருக்கிறேன். அல்லாஹ்வை நெருங்குற வழி எதுங்க? எதுங்க? யாருக்குமே கேட்காது. யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி, அந்த ரப்பு கிட்ட தொடர்பு வைக்கிறோம். அந்த ரப்பு எங்களோடு இருக்கிறான். எதுங்க நெருங்குற வழி? யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியா இருக்குது, யா அல்லாஹ் நீதான். யாருக்குமே கேட்காது, நான் கேட்கிறது. தொழுகிறது 10 பேருக்கு விளங்குமுங்க. தொழுகிறது 10 கையை ஏந்திக்கிட்டு இருப்போம், என்ன கேட்கிறன்றது விளங்குமா? வீட்டுக்கு தனிமையிலிருந்து ரப்பேண்டு கேட்கிற நேரம் யாருக்காவது விளங்குமா? வாகனத்தில் ஹிஸ்டீரியனை பிடிச்சு ஓட்டி கொண்டிருக்கிற நேரம், ரப்பே எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது ரப்பே, யாருக்கும் தெரியாதுங்க. பிரார்த்தனைக்கு நேர காலம் இல்லைங்க, இடம் இல்லைங்க. மழை ஜலம் கழிக்கும் பொழுது மட்டும் ஒதுங்கிரும். மற்ற எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறோம். நாங்க எதங்க சொல்லிட்டு ஈடுபடணும்? பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபனா, அங்க கூட துஆ கேட்டுட்டு தான் ஈடுபடுறோம். நிர்வாணமா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம்.
அப்படி இருந்தா கூட ரப்ப ஞாபகப்படுத்திட்டு போகணும்டா. அல்லாஹ் சொல்றான் வஅன மஅஹு இதா தக்கரனி, ஏண்ட அடியான் என்னை நினைவுபடுத்தினால் நான் அவனோடு இருக்கிறேன். ஃபஇன் தக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, ஏண்ட அடியான் அவன் உள்ளத்துல என்னை நினைச்சா அல்லாஹ் சொல்றான் நான் அல்லாஹ்வுடைய உள்ளத்துல அவன் எங்களை நினைக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா ரப், நீ தான் எனக்கு துணை பண்ணணும், உன்னைய தவிர உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு யாருக்குமே தெரியாம உள்ளத்தால ரப்ப நினைக்கிற நேரம் அந்த ரப்பு அவனுடைய உள்ளத்தில் எங்களை நினைக்கிறான் என்றால் பிரார்த்தனையும் அல்லாஹுவை திக்ரு செய்வதும் தான் அல்லாஹுவின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் என்றால் ஃபஇன் ذكرني في ملئ, என்னுடைய அடியான் ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே என்னை ஞாபகப்படுத்தினால் ذكرته في ملئ خير منه, அதைவிட மிகச்சிறந்த மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த மனிதனை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர். 10 பேருக்கிட்ட போய் அல்லாஹ்வை பத்தி சொன்னோம், எங்களை மலக்குமார்களுக்கிட்ட அல்லாஹ் ஞாபகப்படுத்துவானாம். வ இன் தகர்ரப இலைய பிஷிப்ரின், என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் தகர்ரபது இலைஹி திராஅன், அந்த அடியான் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். நம்ம ஒரு ஜான் போவோமுங்க, அல்லாஹ் ஒரு முழம் வருவாங்க. வ இன் தகர்ரப இலைய திராஅன், என்னுடைய அடியான் ஒரு முழம் நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் தகர்ரபது இலைஹி பாஅன், 2 முழம் நான் நெருங்கி செல்வேன். அல்லாஹு அக்பர். வ இன் அதானி யம்ஷி, என்னுடைய அடியான் எனக்கிட்ட நடந்து வந்தால் அதைத்துஹு ஹர்வலதன், நான் அவன் பக்கம் ஓடோடி வருவேன் என்று படைத்தவன் ரப்பு சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிரச்சனையோடு நடந்துச்சு, உடனே கையேந்தினோம், அல்லாஹ்வுடைய உதவியின் வேகமும் வேகமாக இருக்கும். சார் நாளைக்கு கேட்போம், நாளைக்கு கேட்போம், அடுத்த வருஷம் கேட்போம். அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு வேகமாக அல்லாஹுவை நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பு எங்களை நெருங்குவான் என்றால் படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற மிகச்சிறந்த இடம் பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது சகோதரர்களே, சுன்னத்தான அமல்களை செய்கிறோம், அந்த சுன்னத்தான அமல்களோடு பிரார்த்தனையும் செய்கிறோம் என்றால் உச்சகட்ட நெருக்கத்தை அடைய முடியுமா, முடியாதா? பிரார்த்தனைங்க இன்றைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி பிரார்த்தனை பண்றோம் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிற பொழுது இப்படி சொல்ல வேண்டாம். எப்படி? அல்லாஹும்ம ஃபிர்லி இன் ஷிஅத, இறைவா நீ விரும்பினா என்னைய மன்னி. அல்லாஹும்ம ரஹம்னி இன் ஷிஅத, நீ விரும்பினா எனக்கு இரக்கம் காட்டு. இப்படி அல்லாஹ்ட்ட சொல்லாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னங்க அர்த்தம்? உங்கள்ட்ட இந்த பாருங்க, 7 முண்டா தாங்க, அர்த்தம் என்னங்க? 7 வேற ஒருத்தட்ட கேட்பேன், இதானே அர்த்தம்? 7 முண்டா பேசுங்க, இல்லாட்டி அர்த்தம் என்னங்க? நீங்க பேசாட்டி நான் என் பாட்டில் போவேன். அல்லாட்ட போய் ரப்பே நீ விரும்பினா தா ரப்பே, நீ விரும்பினா இரக்கம் காட்டு ரப்பே, இப்படின்ற அர்த்தம் என்னங்க? நீ தராட்டி வேறொருத்தர் இருக்கிறார் தாரத். பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்க வேண்டிய முறையில் நெருங்கல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிரார்த்தனை செய்கிற பொழுது லியஸிமில் மஸ்அலா, கேட்கிற நீங்க உறுதியா கேளுங்க. ரப்பே உன்னைய தவிர தாரத்துக்கு யாருமே இல்ல ரப்பே, நீதான் எனக்கு தரோணும் தந்துரு. உன்னை தவிர நோயை குணப்படுத்த யாருமே இல்லை ரப்பே, நீதான் என்ற நோயை குணப்படுத்தணும், குணப்படுத்திரு. என்ற கடனை அடைக்கிறதுக்கு உன்னைய தவிர யாருமே இல்லை ரப்பு, நீதான் என்ற கடனை அடைக்கணும், என்ற கடனை அடைச்சி உறுதியா கேளுங்க சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு உறுதியாக பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பு எங்களையும் உறுதியாக வரவேற்பான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. டவுட்டோட கேட்காதீங்க, சந்தேகத்தோட கேட்காதீங்க, தருவானான்னு நம்பிக்கையிலிருந்து கேட்காதீங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் யார் அழைச்சி சொல்றான் தெரியுமா? குல்
நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களை அழைத்து சொல்லுங்கள். யாரை அழைக்க சொல்கிறான் சகோதரர்களை? நல்லவர்களை பார்த்தல்ல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களை பார்த்தல்ல. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்கள். யாருங்க? பாவிகள். பாவிகள். நம்ம என்னங்க இவ்வளவு பாவம் செஞ்சிட்டு அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? நான் செஞ்சிக்கிற அநியாயத்துக்கு என்னை அல்லாஹ் திரும்பி பார்ப்பானா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ரப்புடைய விஷயத்துல மட்டும் இப்படி பார்க்காதீங்க. பாவம் செய்த பாவிகளை அழைத்து நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், தூர போய் விடாதீர்கள். நான் என்ன அநியாயம் செஞ்சாலும் ஏண்ட ரப்பு என்னோட இரக்கம் உள்ளவன், என்னைய மன்னிப்பான். நான் என்ன துரோகம் செஞ்சிருந்தாலும் ஏண்ட ரப்பு என்னோட இரக்கம் உள்ளவன், என்னைய கைவிட மாட்டான். இப்படி அல்லாஹ்ட்ட போங்க, இப்படி அல்லாஹ்ட்ட போங்க. வஅன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன். அடியார்களே, எனக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன் என்று பாவம் செய்த பாவிகளை அழைத்து மன்னிப்பு தேட சொல்கிற அந்த ரப்பு எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த ரப்பை நெருங்குகின்ற உச்சகட்ட வழிமுறை பிரார்த்தனை தான். நாங்க அல்லாஹ்ட விஷயத்துல இன்னொரு மிகப்பெரிய தவறு விடுறோம். என்ன தெரியுமா? எத்தனை தடவை தான் அப்பா கேட்கிற, இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, படைத்தவண்ட விஷயத்துல மட்டும் அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. என்னுடைய உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு உச்சகட்ட காரணம் என்ன தெரியுமா? இத்தனை தடவை கேட்டும் கிடைக்கல, இனி என்னப்பா கேட்கிற? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புக்கு நீங்க கேட்டதை உடனே தாரதை விட அந்த ரப்புக்கு விருப்பம் என்ன தெரியுமா? இவ இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும். படைத்தவன் ரப்பு, அடே எனக்கு தாரத்துக்கு ஒரு ரப்பு இருக்கிறான்னு விளங்கி அந்த ரப்பு கிட்ட போறோம் பாருங்க. அதனால துஆ கேட்டு கேட்டு நன்மைகளை சம்பாதிக்கட்டும் என்பதற்கும் அல்லாஹ் சந்தர்ப்பம் தருகிறான். உடனே கிடைச்சா என்னங்க செய்வோம்? கடன் அடைக்கணும், துஆ கேட்டோம், உடனே கிடைச்சிச்சு, அதுக்கு பிறகு துஆவே கேட்க மாட்டோம். கிடைக்கலண்டா என்னங்க செய்வோம்? என் ரப்ப என்னை விட மாட்டான், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 10 தடவை கேட்போம், சுஜூதுல கேட்போம், அத்தஹியாத்துல கேட்போம், காண்ற நேரமெல்லாம் கேட்போம். தந்துட்டா கேட்க மாட்டோம். படைத்தவன் ரப்பு தாமதிப்பதிலே இருக்கிற நலவு எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். எங்களுடைய உள்ளம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு அடியான் கேட்கின்ற துஆக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மாலம் யத்உ பி இஸ்மின், ஒரு பாவத்தை கேட்கும் வரையில், ஔ கதீஅத்தி ரஹ்மின், குடும்ப உறவை துண்டித்து நடப்பதை கேட்கும் வரையில் அல்லாஹ் துஆவை அங்கீகரித்துக் கொண்டே இருப்பான். பாவத்துக்கு கேட்டீங்க என்று வைங்க, யா அல்லாஹ் லோன் ஒன்று இருக்குது, யா அல்லாஹ் அதுக்கு கட்டணம் உதவி பண்ணு, துஆவெல்லாம் ஏற்றுக்கொள்ள. அந்த ரப்பு இரக்கம் உள்ளவன், பாவத்துக்கு அல்லாஹ் துணை போக மாட்டான். யா அல்லாஹ் எனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு, இந்த மாமா நிறைய அநியாயம் பண்ணிட்டாரு, அந்த மாமாட முகத்துல நீ முழிக்க வைக்காதே, ஹராம், இரத்த உறவை துண்டிப்பது பாவம், அதற்கு எதிராக துஆ கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்க. அந்த ரப்புடைய இரக்கத்தை பாருங்கள், அந்த ரப்புடைய இரக்கத்தை பாருங்கள். சில நண்பர்கள் நீண்ட கால நண்பர்களா இருந்து ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு இவன் முகத்திலேயே நீ முழிக்க வச்சிடாதே, அந்த துஆவெல்லாம் திரும்பியும் பார்க்க மாட்டான். இரக்கம் உள்ள ரப்பு பாவத்துக்கு கேட்கும் வரையில், இரத்த உறவை துண்டிக்க கேட்காத வரையில் அல்லாஹ் எல்லாரும் துஆவையும் ஏற்றுக்கொள்வான். ஒரு நிபந்தனை, மாலம் யஸ்தஅஜில், அவசரப்படாமல் இருக்க வேண்டும், அவசரப்படாமல் இருக்க வேண்டும். கீழே யா ரசூலல்லாஹ் மலிஸ்ஸிஜால், சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவசரப்படுறண்டா என்ன என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கத்தஅவுது வகத்தஅவுது ஃபலம் அர யஸ்தஜிபுலி, எத்தனையோ தடவை கேட்டுட்டேனே இன்னும் பதில் கிடைக்கலையே, எத்தனையோ தடவை துஆ செஞ்சிட்டேனே இன்னும் கிடைக்கலையே என்று இப்படி அவசரப்பட்டால் அவனுக்கு பதிலளிக்க மாட்டேன். பதிலளிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஃபயஸ்தஹ்சிரு இந்த தாலிக்க, அந்த நேரத்தில் கை சேதப்படுவான், இனி கேட்டு வேலை இல்லப்பா, இந்த இடத்துக்கு போவான். வயதஉ துஆ, துஆ கேட்கிறத விட்டுடுவான். துஆ கேட்கிறத விட்டா அல்லாஹ்வை விட்டு தூரமாவிடுவான். நஊது பில்லாஹ். இந்த நிலைமை வரவே கூடாது சகோதரர்களே. கேட்போம்
கேட்போம் சகோதரர்களே. படைத்தவன் ரப்பு நானும் நீங்களும் கையேந்தி கேட்பதை எதிர்பார்த்திருக்கிறான் என்றால் அந்த ரப்பு கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் ஒண்ட விளங்குங்க, நம்ம ஒண்ட கேட்போமுங்க. அல்லாஹ் நமக்கு வர இருக்கிற ஒரு தீங்க அல்லாஹ் பாதுகாத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல நபித்தோழர்கள் எல்லாம் அடி வாங்குற நேரம், நெருப்பு கங்குகளுக்கு மேல் படுத்தி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிற நேரம், கஅபத்துல்லாஹ்வுடைய நிழல்ல ரசூலுல்லாஹ் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யார் தெரியுமா அவங்க? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, ஹப்பாபே நீங்க இஸ்லாத்துக்காக பட்ட தண்டனையை கொஞ்சம் காட்டுங்களே என்று சொன்னா தண்ட மேலாடை அப்படியே தூக்கி காட்டுவாங்களாம். இந்த இடுப்பு முள்ளு மட்டும்தான் இருக்கும், சதை இருக்காதான். நெருப்பு கங்குல படுத்ததுனால எல்லாம் உருகி போயிட்டுது. அந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து, அல்லாஹுவின் தூதரே, முஷ்ரிக்குகளோட அநியாயம் தாங்க முடியல நபியே, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்களே எங்களுக்காக. அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க, அவசரப்படுறீங்களா? ரசூலுல்லாஹ் துஆ கேட்காம இல்ல, கேட்டாங்க. எப்பொழுது அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? 10-13 வருடங்களுக்கு பின்னால் மதீனாவுக்கு அனுப்பித்தான் அல்லாஹ் அங்கீகரிச்சான் துஆவை. ஆனா அந்த துஆல ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும் நீங்கள் சன்ஆவிலே இருந்து ஹதரமௌத் வரைக்கும் பயணம் பண்ணுவீர்கள். சன்ஆன்றதும் ஹதரமௌத்ன்றதும் எங்குள்ள ஊர் தெரியுமா? யமன்ல உள்ள ஊரு. இது எங்கெங்க சொல்றாங்க? மக்காவுல கொடுமைப்படுத்தப்படுற காலத்துல சொல்றாங்க. நீங்கள் சன்ஆ என்ற இடத்திலிருந்து ஹதரமௌத் என்ற இடம் வரைக்கும் எந்த அச்சமும் இல்லாமல் பயணிக்கிற ஒரு காலம் வரும். ஆனாலும் நீங்கள் அவசரப்படுறீங்கன்றாங்க. அல்லாஹ்ட தூதர் கேட்ட துஆவை அல்லாஹ் எப்ப தெரியுமா அங்கீகரிச்சான்? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரமும் யமன் வெற்றி கொள்ளப்பட்டில்ல. அதன் பிறகுதான் என்ன யமன் வெற்றி கொள்ளப்படுதுண்டா, ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவை அல்லாஹ் 23 வருடங்களுக்கு பின்னால்தான் அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, கேட்கிற துஆவை அல்லாஹ் எப்பொழுது தருவான்னு சொல்லலாம். யா அல்லாஹ் பொருளாதாரத்தை தாயா அல்லாஹ், கஷ்டமா இருக்குது யா அல்லாண்டு இப்ப நம்ம கேட்போம். நம்மட சம்பளம் 1500 ரூபாவுக்கு மேல கூடாது, 1500 ரூபாய்க்கு மேல கூடாது. 30 வருஷம் 40 வருஷம் 1500 ரியால் சம்பளத்தோடயே வாழ்ந்துட்டு போயிருவோங்க. நாட்டுக்கு போய் 60 வயசாவின பிறகு நம்மட மகன் வருவான், 50,000 சம்பளம் எடுப்பான். நம்ம 30 வருஷம் கேட்ட துஆவை அல்லாஹ் மகனை வச்சு நிறைவேற்றி தரலாம், பேரப்பிள்ளையை வைத்து நிறைவேற்றி தரலாம். படைத்தவன் ரப்பு எங்களுடைய துஆவை எப்பொழுது அங்கீகரிப்பான் என்று சொல்ல முடியாது சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, நம்ம நாட்டுல உள்ள எக்ஸாம் எழுதுற நேரம் இதுல பாசாக்கு இதுல நல்ல ஒரு ஜொப்பத்தான்னு கேட்போம். அந்த படிச்சதுல எந்த ஜொப்புமே கிடைக்காது. கூலி வேலைக்கு இந்த நாட்டுக்கு வருவோம், லேபர் தொழிலுக்கு வருவோம். படைச்சவன் எங்களை கொண்டு போய் மேனேஜருக்கு மேல கொண்டு போய் வைப்பான். அங்க கேட்ட துஆ அதுல நீ ஃபெயில், அதுல உனக்கு ஜொப்பு கிடைக்கல. ஆனா அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் வைத்திருப்பான் 10-15 வருடங்களுக்கு முன்னால கேட்ட பிரார்த்தனையை வைத்து. எனவே அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற உச்சகட்ட வழிமுறை பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த பிரார்த்தனையிலும் அல்லாஹ்வை உச்சகட்டம் நெருங்குவது எங்கே சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் அவன் சுஜூதில் இருக்கும் பொழுதுண்டாங்க. தொழுகின்றது என்னங்க? யுனாஜி ரப்பஹு, அல்லாஹ்வோடு பேசுவதுதான் தொழுகைண்டாங்க. நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதக்கொல படைத்தவன் ரப்பு உடனே பதில் சொல்கிறான். என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது படைத்தவன் ரப்பு எங்களோடு பேசுகிறான். ஆனா எங்களுக்கு விளங்குது இல்ல. அடியான் தொழுகையிலே அல்லாஹ்வோடு பேசுவதில் மிக நெருக்கமான இடம் சுஜூதில் இருக்கும் பொழுது என்று சொன்னாங்க. ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும், அவன் கேட்கின்ற துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியான இடம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுது முடிஞ்சு கையேந்தி கேட்கிறோம்,
அது தனி. ஆனா அது நெருக்கத்துக்கு அடையாளம் அல்ல. பிரார்த்தனை என்ற நெருக்கம் இருக்கிறது. நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதில் உச்சகட்ட நெருக்கம் உள்ள இடம் எது தெரியுமா? சுஜூது தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுஜூதில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியானது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில சுஜூதுல விழுந்து தன்னுடைய நெத்தியை பூமியிலே வைத்துக் கொண்டு படைத்தவன் ரப்புக்கு நெருக்கமான இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வோடு பேசுபவர்கள் எத்தனை பேர்? ஒரு கம்பெனியில ஒரு வேலை எடுக்கணும், என்னங்க செய்வோம்? அந்த மேனேஜரை எந்த இடத்துல போய் சந்திச்சா அந்த நெருக்கமான இடத்துக்கு போய் நெருக்கமான ஆளை பிடிச்சி எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆவினாலும் பரவாயில்ல, சில நேரம் ஒரு கிழமையே வேஸ்ட் பண்ணுவோம். போவோம், அவர் இருக்க மாட்டார், வருவோம், அடுத்த நாள் போவோம், இருக்க மாட்டாரு. ஒரு கிழமை செலவழிச்சாவது நேரத்தை வீணாக்கியாவது அவருடைய ஹெட் ஆபீஸுக்கு போய் அவரை சந்திச்சு பேசிட்டு வரணும். அவர் எழும்பி வரும் வரைக்கும் 2 மணித்தியாலம் வாசல் அப்படியே நிக்கிறோம். படைத்தவன் ரப்புக்கு நெருக்கமான இடத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் அந்த ரப்போடு பேசிய நிமிடங்கள் எத்தனை? அந்த ரப்போடு குடும்ப பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கல்வி பிரச்சனை, பிள்ளை குட்டிகளுடைய பிரச்சனைகளை கதைத்த நிமிடங்கள் எத்தனை? சகோதரர்களே, நிதானமாக நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளின் மூலம் படைத்தவன் ரப்பை நெருங்கலாம் என்று பார்த்தோம். சுன்னத்தான தொழுகைக்கு நாங்க கொடுக்கிற நிமிஷங்கள் எத்தனை சகோதரர்களே? சுஜூதுக்கு கொடுக்கின்ற செகண்ட்கள் எத்தனை சகோதரர்களே? வாழ்க்கையில இந்த நெத்தி வலிக்கிற அளவுக்கு சுஜூதிலே இருந்திருக்கிறோமா? இடுப்பு வலிக்கிற அளவுக்கு சுஜூதிலே இருந்திருக்கிறோமா? கைகள் கணக்கிற அளவுக்கு சுஜூதிலே இருந்திருக்கிறோமா? முட்டங்கால் கடுக்கிற அளவுக்கு சுஜூதிலே இருந்திருக்கிறோமா? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். படைத்தவன் ரப்பை நெருங்குகின்ற உச்சகட்ட இடத்திலே இருந்து நானும் நீங்களும் அந்த ரப்பை நெருங்கிய சந்தர்ப்பங்கள் எத்தனை சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தஷஹுத் ஓதிவிட்டால், தொழுகையில தஷஹுத்ன்றது என்னங்க? அத்தஹியாத்து லில்லாஹி அல்லது அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து, அதை ஓதிட்டு நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லிட்டு, இதுதான் தஷஹுதுன்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தொழுகையில தஷஹுது ஓதிவிட்டால் ஃபல்யஹ்தர் மா அஅஜபஹு மினத் துஆ, அந்த மனிதன் தனக்கு விருப்பமானதை எல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும் என்றார்கள். அத்தஹியாத்திலே எங்களுடைய விரல்கள் எல்லாம் கணக்கின்ற அளவுக்கு, பித்தட்டுகள் எல்லாம் வலிக்கின்ற அளவுக்கு, மடக்கி வைத்திருக்கின்ற கால்கள் எல்லாம் நோவுகிற அளவுக்கு 10 நிமிடங்கள், 5 நிமிடங்கள், 2 நிமிடம் அத்தஹியாத்திலே இருந்து ஏண்ட ரப்போடு பேசினேன் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் எத்தனை சகோதரர்களே? துஆ அங்கீகரிக்கப்படுவது தொழுகைக்கு வெளியே கேட்பதை விடவும் தொழுகையிலே அத்தஹியாத்திலும் சுஜூதிலும் கேட்பதுதான் என்றால், எங்களுடைய ரப்போடு நானும் நீங்களும் உறவாடுகின்ற நேரம் எவ்வளவு நெருக்கமான இடத்தில் இருந்து கொண்டு எல்லா பிரச்சனையும் கதைங்க சகோதரர்களே, அல்லாஹ்வோட கதைங்க. அந்த ரப்பு இரக்கம் உள்ளவன். என்ற ரப்பு என் அடியான் எனக்கிட்ட பிரார்த்தனை செய்ய மாட்டானா, அவனுடைய தேவைகளை கேட்க மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய ரப்பு. எனவே சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகளில் நெத்திகள் கணக்கின்ற அளவுக்கு, முட்டங்கால் கணக்கின்ற அளவுக்கு, இடுப்புகள் வலிக்கின்ற அளவுக்கு, பித்தட்டுகள் பாரமாகிற அளவுக்கு தொழுகைக்குள் இருந்து கொண்டு அந்த ரப்போடு பேச முடியுமானால் இதுதான் படைத்தவன் ரப்பை மிகவும் நெருங்குகிற இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சுன்னத்தான தொழுகைகளின் மூலம் நெருங்குகிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உச்சகட்டம் பேண வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளில் இரவு தொழுகை சகோதரர்களே, முன்பின் சுன்னத்துக்கள் பயணத்திலே ரசூலுல்லாஹ் காட்டித் தரவில்லை. பயணத்திலே முன்பின் சுன்னத் இல்ல. சுபகுடைய முந்தின சுன்னத்தை கவனிச்சிருக்கிறாங்க. ஆனால் இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் பயணத்திலும் தொழுதார்கள். இரவு தொழுகை, இரவு தொழுகை. அன்பார்ந்தவர்களே, இஷா தொழுகை முடிந்து, இஷாவுடைய சுன்னத்து முடிந்து தூங்க போற இடத்திலிருந்து
சுபஹுடைய அதான் வரைக்கும் உள்ள எந்த நேரத்திலையும் கேட்கலாம். இரவு தொழுக தொழலாம். 3 ரக்காத்து, 11 ரக்காத்து, 13 ரக்காத்து, ஒரு ரக்காத்து கூட என்ன பண்ணலாம், நேரம் இல்லை, டைம் கிடைக்கல. 3 தான் ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றை கொண்டு முடிங்கன்னு ரசூல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுமதி தந்திருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, அதிலே மிகச்சிறந்த நேரம் எது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் அடிவானத்துக்கு இறங்குகின்றான். எப்பொழுது தெரியுமா? குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவையிலும் இறங்குகிறான் அடிவானத்துக்கு. ஹீன யப்கா சுலுசுல் லைலில் அகீர், இஷாவுக்கு பின்னால இருந்து சுபஹுக்கு முன்னால உள்ள நேரத்தை 3ஆ பிரிக்கணும். 3ஆ பிரித்து 3ஆவது பகுதி இருக்குதே, சுபஹுக்கு முன்னால நாங்க சஹருடைய நேரம் உண்டுவோமே, அந்த நேரத்தில் படைத்தவன் ரப்பு அடிவானத்துக்கு இறங்குகிறான். எதற்காக தெரியுமா? அல்லாஹு அக்பர். அடிவானத்துக்கு இறங்கி என்னையும் உங்களையும் அழைத்து எங்களுடைய ரப்பு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மையதுஊனி, என்னிடத்தில் பிரார்த்திப்பவர் யார் இருக்கிறார்? என்னிடத்தில் துஆ செய்பவர் யார் இருக்கிறார்? ஃபஅஸ்தஜீப லஹு, அவருக்கு நான் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். மை யஸ்அலுனி, எனக்கிட்ட கேட்கிறவர் யார் இருக்கிறார்? ஃபஅதியஹு, அவருக்கு நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். மை யஸ்தக்ஃபிருனி, எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறவர் யார்? ஃபஅக்ஃபிர லஹு, அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று எங்களுடைய ரப்பு எங்களை அழைத்து சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்கட ரப்பு எங்களை எதிர்பார்த்து வந்து எங்களை அழைத்து சொல்லுகின்ற இரவையின் கடைசி பகுதி நேரத்தில் நானும் நீங்களும் அந்த ரப்போடு வாழ்க்கையிலே பேசிய தருணங்கள் எத்தனை சகோதரர்களே! கிழமையிலே 7 நாட்கள், மாதத்திலே 29 30 நாட்கள் மனிதன் சோழி உள்ளவன், வேலை வெட்டி உள்ளவன், வருத்தங்கள் மாச்சல் உள்ளவன். கிழமையில ஒரு நாள் நான் கேட்கிறேங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டு, நம்ம என்னங்க செய்யல? என்ன செய்யல? எங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் செய்யறோம். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து ரூம் வாரம், வந்த உடனே படுக்கிறோமா? இல்ல, எங்களோட வேலையெல்லாம் செஞ்சு உள்ள ஹராத்தை செஞ்சு போனை பார்த்து பாட்டை கேட்டு படத்தை பார்த்துட்டு தான் தூங்குறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ரப்புக்காக கிழமையில ஒரு நாள் சுபஹுக்கு பாங்கு சத்தம் 5:30 மணிக்கு கேட்கிறது. நான் 5:15 எழும்பி வேகமாக வுது செய்து கொண்டு ஒரு 3 ரக்காத்து நீண்ட சுஜூதுகளோடு நீண்ட அத்தஹியாத்தோடு அந்த ரப்போட 2 வார்த்தை பேசிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, சஹருடைய நேரம் என்னங்க? சாப்பிடுற நேரம் அப்படித்தானே? இல்லைங்க, நோம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் சாப்பிடுற நேரம். சுவனவாசிகளுக்கு சஹருடைய நேரம் எது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சுவனவாசிகள், உண்மையான முஃமின்கள் சஹருடைய நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். 51வது அத்தியாயம் 18வது வசனம். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன, பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க கூடியவர்கள், அந்த நல்ல மனிதர்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இரவிரவாக பாவம் செஞ்சிட்டு படுக்கிறோமே, அந்த ரப்பு இரவையின் கடைசி பகுதியில் அடியார்களே எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேட மாட்டீங்களான்னு கேட்கிற நேரம், அந்த நேரம் எழுந்து சுஜூதிலே இருந்து இரவு தொழுகையில இருந்து படைத்தவன் ரப்புக்கு உச்சகட்ட நெருக்கமான நேரத்தில் இருந்து கொண்டு, ரப்பே நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோ, எனக்கு பொருளாதார நெருக்கடி தந்துரு,
என் மனைவியோட சரி பிரச்சனையா இருக்குது, மனைவியை நல்லவளாக்கி தந்துரு. என் புள்ள குட்டியால நிம்மதியை இழந்திருக்கிறேன், சாலியான பிள்ளைகள் ஆக்கி தந்துரு. என் மேனேஜரால எனக்கு ஏலாது, என் பொஸ்ஸால எனக்கு ஏலாது. அவன் உள்ளத்தில் என்னைய பத்தி நல்ல எண்ணத்தை போட்டுடு. என் ஆட்சியாளன் தவறு செய்கிறான், என் பிரதிநிதி அநியாயம் செய்கிறான், அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணத்தை போட்டுடு. அன்பார்ந்தவர்களை கேட்கிறோமா? கேட்கிறோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பை மிகவும் மனிதன் நெருங்குகிற இடம் சுன்னத்தான காரியங்கள் என்றால் அதிலே இரவு தொழுகையை எடுப்போம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூத் என்றால் அந்த இரவு தொழுகையில் சுஜூதையும் அத்தஹியாத்தையும் தேர்வு செய்வோம். அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வந்து என்னிடத்தில் அடியார்கள் கேட்க மாட்டார்களா என்று கேட்க சொல்கிற நேரம் இரவையின் கடைசி பகுதி என்றால் அன்பார்ந்தவர்களே, இரவையின் கடைசி பகுதியிலே படைத்தவன் ரப்புக்காக சுன்னத்தான தொழுகையை தொழுது அந்த சுன்னத்தான தொழுகையில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நெருக்கப்படுத்துகின்ற பிரார்த்தனை என்ற இபாதத்தின் ஊடாக அல்லாஹ்வை நானும் நீங்களும் நெருங்கினால் உலகத்தில் இதைவிட அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு வழிகள் இல்லை சகோதரர்களே, வேறு வழிகள் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் அந்த படைத்தவன் ரப்பை நானும் நீங்களும் நெருங்குவோமாக இருந்தால் இந்த உலகத்திலே உண்மையான முஃமின்களாக வாழலாம், உண்மையான முஸ்லிம்களாக வாழலாம். அல்லாஹ்வுடைய அன்பும் பண்பும் எங்களுக்கு கிடைக்க வாழலாம். கிடைத்து விட்டால் நலவு என்ன சகோதரர்களே? பாவத்தை விட முடியாது என்று சொல்கிறோம். படைத்தவனை நெருங்க முயற்சி செய்யுங்கள். படைத்தவன் ரப்பு பாவத்தை விட்டும் எங்களை தூரமாக்குவான், அசிங்கங்களை விட்டும் தூரமாக்குவான், அநியாயங்களை விட்டும் தூரமாக்குவான். இரவு தொழுகையிலே எழுந்து சுஜூதிலே விழுந்து படைத்தவன் ரப்பை பிரார்த்திக்கின்ற மனிதர்களாக மாறினால் எங்களுடைய கண்கள் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கும், காதுகள் நல்லதை கேட்க ஆரம்பிக்கும், கைகள் நல்லதை பிடிக்க ஆரம்பிக்கும், கால்கள் நல்லதை நோக்கி நடந்து செல்ல ஆரம்பிக்கும். மனிதன்ற அடிப்படையில் தப்புகள் தவறுகள் நடந்தால் மீண்டும் சுஜூதிலே விழுந்து ரப்பே ஒரு தவறு செஞ்சிட்டேன், கண்ணால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், காதால் ஒரு மியூசிக்கை கேட்டுட்டேன், அந்நிய பெண்ணை பார்த்துட்டேன், ஒரு விபச்சார காட்சியை பார்த்துட்டேன், ஒரு அசிங்கத்தை பார்த்துட்டேன், ரப்பே என்னைய மன்னிச்சுக்கோன்னு கேட்டா பாவங்கள் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும், பாவ மன்னிப்பு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும். இதனூடாக பாவங்கள் செய்தாலும் தௌபாவினூடாக அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று பாவத்தை விட்டும் தூரமாகி உண்மையான முஃமின்களாக வாழலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான உச்சகட்ட வழியை இனம் கண்டு அதனூடாக படைத்தவன் ரப்பை உச்சகட்டமாக நெருங்கி இந்த உலகத்தில் உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து உண்மையான முஃமின்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற அந்த பட்டியலில் பெயர் பதித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.